ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நம்ம எல்லாருமே துணியெல்லாம் மடித்து கபோர்ட்லேயோ இல்லை பீரோலையோ எடுத்து வைப்போம். ஸோ என்னதான் நம்ம நீட்டாக மடித்து எடுத்து வச்சாலுமே அடிக்கடி ஃபுல்லாக கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மடித்து வைக்கிற துணி எவ்வளோ நாளானாலும் கலையவே கூடாதுன்னா அதை எப்படி மடிக்கணுங்கிறதையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு சில போர்வையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். இதை நம்ம எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் சரி, இது மறுபடியும் நமக்கு கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற காட்டன் பெட்ஷீட் மாதிரி கிடையாது. காட்டன் பெட்ஷீட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மடித்து வச்சா அப்படியே நின்றுக்கும். இந்த டைப்பில் இருக்கிற எல்லா பெட்ஷீட்டுமே நமக்கு மறுபடியும் கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போது இந்த டைப்பில் இருக்கிற பெட்ஷீட்டை கூட நம்ம ஒரு தடவை மடித்தாலே போதும், திருப்பியும் நாமளே பிரிக்கிற வரைக்கும் கலையவே கலையாதுன்ற அளவுக்கு சூப்பராக நீட்டாக மடிக்க போகிறோம். நீங்கள் எப்பவும் போல் மடிச்சுட்டு கடைசியாக இந்த இடத்த நாளாக மடிக்காதீங்க, ஒரு சைடு மட்டும் மடக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு பாக்கெட் மாதிரி வந்திருக்கும். இப்போது இன்னொரு பக்கத்தையும் எடுத்து இது உள்ளக்க நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் சரி, இந்த பெட்ஷீட்டை எவ்வளோ தான் புரட்டி எடுத்தாலும் சரி, இது கலையவே கலையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சு எடுத்து கபோர்டில் மடித்து வைக்க போகிறீங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் மடித்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது பெட்ஷீட் நல்ல தட்டையாயிரும். ஸோ கபோர்டில் வைக்கும்போது நமக்கு அதிகமான இடம் தேவைப்படாது. ஒரு பெட்ஷீட் வைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு 2-3 பெட்ஷீட்டாவது நம்ம வைக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வெட்டர் நம்ம ஈஸியாக மடித்து வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நமக்கு மடிக்க வராது. அப்படியே மடித்து வச்சாலும் கூட இது அதிகமான இடத்தை அடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் போட்டு கபோர்டில் தொங்க விட்டுருப்போம். பெரியவங்களோட ஜாக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கை கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ கபோர்டில் போட்டிருக்கும் போது ஒவ்வொரு தடவை நம்ம இதை திறந்து மூடும் போதுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு கதவும் அவ்வளோ ஈஸியாக மூட வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஜாக்கெட்டோட கையை உள்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. நான் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கையையும் நம்ம இதே மாதிரி எடுத்து விட்டுறலாம். இப்போது இந்த ஜாக்கெட்டோட ஜிப்பை மூடிடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம கபோர்டில் ஹேங் பண்ணி வைக்கும்போது ஜாக்கெட்டோட கை வெளியில் வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ஜாக்கெட்லையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஜிப் கிடையாது, பட்டன் டைப்பில் இருக்கிறதுனால பட்டன் எல்லாத்தையும் மாட்டிடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கபோர்டில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார்கிட்டையுமே இதே மாதிரி நிறைய பட்டுப்புடவைகள் இருக்கும். இந்த பட்டுப்புடவை எல்லாத்தையும் நம்ம அடிக்கடி எடுத்து கட்ட மாட்டோம், எப்பயாவது தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பட்டுப்புடவை எல்லாமே எவ்வளோ நாளானாலும் சரி, கொஞ்சம் கூட கலர் மாறாமல் மடிப்பு கலையாமல் எப்போவுமே நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பட்டுப்புடவையை நீங்கள் எப்போவுமே ஒல்லியாக மடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்ல அகலமாக தான் மடிக்கணும். இந்த புடவை எல்லாத்தையும் நம்ம ஒல்லியாக மடித்தோன்னா இந்த புடவையில் நிறைய மடிப்பு விழும். ஸோ இதை நம்ம அப்படியே கட்டாமல் ரொம்ப நாளைக்கு பீரோவில் மடித்து வச்சுருக்கும் போது இந்த மடிப்பு விழுந்த இடத்துலலாம் நமக்கு சீக்கிரமாக கிளியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே புடவையை இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அகலமாக மடித்தோன்னா மடிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து புடவையோட முந்தானையை எப்போவுமே சேலையோட உள்பக்கமாக வச்சு மடிச்சிருங்க. ஏன்னா முந்தானையில் தான் நமக்கு நிறைய ஜருகை இருக்கும். இது வெளிப்பக்கமாக இருந்ததுன்னா நமக்கு இந்த ஜருகை எல்லாமே சீக்கிரமாக கறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு மடிச்சிருங்க. அடுத்து சேலையோட ஜருகை எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிச்சு போடுவாங்கல்ல, இது எல்லாத்தையுமே சேலைக்குள்ளே மடக்கி வைக்காமல் இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுருங்க. இப்போ புடவையோட இந்த பார்டர் இதையும் நம்ம உள்பக்கமாக தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மடிச்சிருங்க. 2 பக்கமுமே இதே மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி மடிச்சிங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பட்டு புடவையுமே மடித்து வச்சிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் சரி, புடவை கொஞ்சம் கூட மடிப்பு கலையாமல் ஜருகை கருக்காமல் புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நீட்டாக மடித்து தனித்தனியாக வச்சாலும் சரி, இந்த சாக்ஸ் எப்போவுமே கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் நம்ம ஒரு தடவை மடித்து வைக்கிற சாக்ஸ் இனி எப்போவுமே கலையவே கலையாது. இதோட பேர் மிஸ்ஸே ஆகாதுன்ற அளவுக்கு இது சூப்பராக நீட்டாக எப்படி மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேராக இருக்க சாக்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சிட்டே கடைசியில் இந்த எலாஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு சாக்ஸில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மடக்கிட்டு சுற்றிட்டே கடைசியில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க.
இதே மாதிரி எல்லா சாக்ஸையும் நீங்கள் வந்து மடித்து வச்சிட்டிங்கன்னா சாக்ஸ் வந்து இனி கலையவே கலையாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் இதோட பேரை தேடணுன்ற அவசியம் இல்லை, டக்குன்னு எடுத்து நம்ம வந்து போட்டுட்டு போயிடலாம். இந்த கபோர்டில் நான் வந்து ஷர்ட்ஸ் அப்புறம் என்னோட அபாயாஸ் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கோத்து விட்டுருக்கும் போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 ஷர்ட் மாட்டி வைக்கணும்னா கூட இதில் வந்து இடம் இல்லை. அப்படியே நான் வந்து மேனேஜ் பண்ணி இன்னும் ஒரு 4-5 ஹேங்கர் இதில் மாட்டி வச்சாலும் அடுத்து வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றோட ஒன்று பின்னிக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது 2-3 ஹேங்கர் சேர்ந்து கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இதில் பாதி இடம் இருந்தாலே போதும், இங்கே இருக்க மொத்த ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து தொங்க விட்டுறலாங்கிற அளவுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஹேங்கர் எடுத்திருக்கேன், கூடவே இந்த மாதிரி ஒரு கிளிப்பும் எடுத்திருக்கேன். இது வந்து என்னங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து டின்னில் வாங்கும்போது அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், எவாப்ரேட்டட் மில்க் இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம வந்து டின்னில் வாங்கும்போது அந்த டின்னில் இருக்கிறது தான் நான் வந்து கலட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஓட்டை இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேங்கரில் ஈஸியாக மாட்டி விட்டுறலாம். இப்போது இன்னொரு ஓட்டையில் நம்ம வந்து அடுத்த ஹேங்கரையும் மாட்டிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஹேங்கர் தான் மாட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து 3-4 ஹேங்கர் கூட மாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹேங்கர் மாட்ட வேண்டிய இடத்துல 3-4 ஹேங்கர் மாட்டின மாதிரியும் ஆயிடுச்சு. இடமும் நமக்கு வந்து மிச்சமாயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஹேங்கரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், இடமும் நமக்கு வந்து மிச்சமாயிரும். ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 4-5 ஹேண்ட்பேக்காவது இருக்கும். வெளியில் போகிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹேண்ட்பேக் வச்சுருப்போம். இதை வைக்கிறதுக்கே நமக்கு கபோர்டில் இடம் பத்தாது. இதை வந்து நம்ம கபோர்ட்லையோ பீரோலையோ வைக்கும்போது நிறைய இடத்தை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் கொஞ்சம் கூட இடத்தை அடைக்காத அளவுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இதுக்கு நான் வந்து ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹேங்கரில் நம்ம ஹேண்ட்பேக்கை ரொம்ப ஈஸியாக மாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஹேங்கரில் தொங்க விடும்போது பேக் வந்து வலிக்கு கீழே விழுந்துருமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்பில் இருக்கிற ஹேங்கர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் லைட்டாக விளிம்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் வந்து நமக்கு வலிக்கு கீழே விழாது. ஒவ்வொரு பேக்கையும் ஒவ்வொரு ஹேங்கரில் மாட்ட வேண்டியது இல்லை, ஒரு ஹேங்கர்லேயே நம்ம 2-3 பேக் வரைக்கும் மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த டைப்பில் இருக்க ஹேங்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கத்துலேயும் சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேக் வந்து நமக்கு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் கோத்து போட்டிருக்கும் போது ஒரு பேக் வைக்கிற இடத்துல 2-3 பேக் சேர்த்து கோத்து போட்டுறதுனால இடமும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம கபோர்டில் பேக் அடுக்கி வச்சுருந்தோன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்ப சின்ன ஐடியா தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பெட்ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை விரித்து வச்சாலும் சரி மறுபடியும் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த முனையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்துடும். ஒவ்வொரு தடவையும் நம்ம உள்ளே தள்ளி வைக்கணும். பெட் வந்து கொஞ்சம் சென்டராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி பண்ணிடுவோம். ஆனால் பெட் வந்து நல்லா செவத்தொட்டி இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து இழுத்துட்டு உள்ளே தள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம ஒரு தடவை விரிச்சாலே போதும், எவ்வளோ நாள் ஆனாலும் பெட் வந்து கலையவே கலையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெட்ஷீட்டை நீங்கள் எப்பவும் போல் நல்லா விரித்து விட்டுருங்க. விரிச்சிட்டு இந்த மொனை பகுதியில் நீங்கள் பெட்டை லைட்டாக தூக்கிட்டு பெட்ஷீட்டை மட்டும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து பிடிச்சிருங்க. இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி நீங்கள் நல்லா முடிச்சு போட்டுடலாம். ஆனால் இந்த முடிச்சு போடுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு நீங்கள் கலட்டும் போது முடிச்சு வந்து கலட்ட வராது. முடிச்சு வந்து நல்லா இறுகி போயிடும், கலட்டுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டிட்டு மீதி இருக்கிறத ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் 4 பக்கத்துலையும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து எவ்வளோ நாளானாலும் சரி இந்த பெட்ஷீட் வந்து உங்களுக்கு கலையவே கலையாது. எப்போவுமே இதே மாதிரி நல்ல நீட்டாகவே இருக்கும். நம்ம எல்லாருமே சேலை மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சேலையை நல்லா ஒல்லியாக மடிச்சுட்டு அடுத்து அதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு நம்ம எடுத்து கபோர்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம மடித்து அடுக்கி வைக்கும்போது நம்ம அடியிலேருந்து ஒரு சேலை எடுத்தாலும் சரி மொத்தமாக எல்லா சேலையும் நமக்கு வந்து சரிஞ்சிரும். இந்த மாதிரி ஒல்லியாக மடித்து வைக்கும்போது நமக்கு கபோர்ட்லேயோ பீரோலையோ நிறைய ஸ்பேஸ் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்படி நம்ம ஒல்லியாக மடித்து வச்சோன்னா சேலையோட தடிமன் வந்து நமக்கு அதிகமாயிரும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கும்போது நம்ம சேலையை எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்து சரிஞ்சிரும்.
நீங்கள் எப்பவும் போல் சேலையை மடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த இடத்த மூணாக மடிச்சிடுங்க. நான் காட்டும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம மூணாக மடிக்கும்போது சேலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ இதை ரெண்டாக மடக்கிட்டு பார்டர் இருக்கிற பக்கத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து சேலை கலைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு இப்படி நீங்கள் மடிச்சிருங்க. இப்போ வந்து சேலை உங்களுக்கு நல்ல மெல்லிசாகவும் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம மற்ற சேலைகளையும் மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டோன்னா சேலை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடக்கி வைக்கும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால சேலை வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சரிஞ்சு வராது. ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வீட்டில் இந்த மாதிரி புது டவல் புது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவைக்கும் போது சில துணிகள்லேருந்து அதிகமாக சாயம் போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை துவைக்கும் போதுமே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மறந்து போய் இதை மற்ற ட்ரெஸ்களோட போட்டுட்டாலும் அதுலேயும் வந்து சாயம் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் 2-3 தடவை துவைச்சதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு நமக்கு புது ட்ரெஸ் மாதிரியே இருக்காது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை தடவை துவைச்சாலும் சரி இனி உங்கள் ட்ரெஸ்லேருந்து சாயம் இறங்கவே இறங்காது. எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான். இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த உப்பு எல்லாமே தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம சாயம் போகிற ட்ரெஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸை எடுத்து எல்லா பக்கமும் கசக்கி விட்டுட்டு நல்லா புழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல சாயம் போகிற மெட்டீரியலாக இருந்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு கலர் இறங்காது. அதுக்காக ரொம்ப கலர் இறங்கலை, லைட்டாக தான் இறங்கியிருக்கு. இனி அடுத்தடுத்த தடவை துவைக்கும் போது இந்த அளவுக்கு கலர் கூட இறங்கவே இறங்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி சாரீஸ் பட்டு சாரீஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிற ஃபேன்சி சாரீஸ்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சேஃப்டி பின் போட்டு தான் இதை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லலாம் நம்ம வந்து ஊக்க வச்சு குத்திட்டு அதை வந்து மறுபடியும் கலட்டும் போது அந்த ஊக்க சேலையோடய நல்லா மாட்டிக்கும். இந்த ஊக்கை நம்ம எவ்வளோதான் மெதுவாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்ம சாரீ வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். சாரியில் வந்து ஓட்டை விழுகிறது, நூலை எடுத்துக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது பாசி மணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இதை வந்து நம்ம ஊக்கில் மாட்டிக்கலாம். இந்த பாசி மணி வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்லேருந்து விழுகிறது, இல்லை கண்டிப்பாக குழந்தைங்களோட ஜுவல்ஸ்லேருந்து விழுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதை எடுத்து நம்ம வந்து ஊக்கில் மாட்டிக்கலாம். இப்போது இந்த ஊக்கை வந்து நம்ம சாரியில் பின் பண்ணும்போது கண்டிப்பாக ஊக்கோட முனை வந்து சாரிக்குள்ளே போகாது. இதை வந்து நம்ம கழட்டும் போதும் ரொம்ப ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். கண்டிப்பாக சாரீக்கும் ப்ளவுஸ்க்கும் எந்த டேமேஜும் ஆகாது. சிம்பிளான டிப் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பண்டிகை நாட்களில் ஃபங்க்ஷன் டைமில் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் வச்சு கிராண்டாக நம்ம வந்து ட்ரெஸ் எடுப்போம். நிறைய ஸ்டோன்ஸ் பாசி மணியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நெட்டட் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது, கையால் தான் துவைக்கணும். சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுமே நிறைய ஒர்க் வச்சு கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிற ஃபேன்சி சாரீஸ், டிசைனர் சாரீஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கையால் தான் துவைப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம இனி வந்து கையால் துவைக்க வேண்டியதில்லை. எந்த டேமேஜும் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக வாஷிங் மிஷின்லேயே துவைச்சி எடுத்துடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தலகாணியோட உரை தான் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டனில் நல்ல மெல்லிஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வச்சிடலாம். இந்த ஓப்பனாக இருக்க பகுதியை ட்ரெஸ் வெளியில் வராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிக்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் மற்ற துணிகள் துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. இந்த ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கூட நீங்கள் இதே மெத்தடில் துவைக்கலாம். எந்த டேமேஜும் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேங்கரில் ட்ரெஸ் தொங்க விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் ஹேங்கர்லேருந்து வலிவிக்கிட்டே வரும். எத்தனை தடவை நம்ம மறுபடியும் எடுத்து போட்டாலும் சரி ட்ரெஸ் வந்து நழுவி கீழே விழுந்துடும். காட்டன் ட்ரெஸ்னால் பரவாயில்ல, நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதுவும் கழுத்து பெருசாக இருக்க இந்த மாதிரி பனியன் கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நம்ம எந்த ட்ரெஸ் கொத்து போட்டாலும் சரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற அளவுக்கு இந்த டைப்பில் இருக்க ஹேங்கர்ஸும் கடையில் கிடைக்குது. இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பக்கமுமே லைட்டாக கோடாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைப்பில் இருக்க ஹேங்கரில் நீங்கள் ட்ரெஸ் கோத்து விடும்போது எவ்வளோ நாளானாலும் சரி ட்ரெஸ் வந்து நழுவி கீழே விழவே விழாது. ஸோ இந்த மாதிரியான ஹேங்கர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு ஹேங்கரோட இந்த இடத்துல நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. 2 பக்கத்துலையுமே நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு ட்ரெஸ் கொத்து விடும்போது ரப்பர் பேண்ட் இருக்கிறதுனால ட்ரெஸ் வந்து நழுவாது. ட்ரை பண்ணி மழை காலத்தில் நமக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அழுக்கு துணியெல்லாம் அன்னன்னைக்கு துவைச்சி காயப்போட முடியாது. மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால துணி துவைச்சாலுமே நமக்கு வந்து காயப்போட முடியாது. சப்போஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே காயப்போட்டாலுமே அது வந்து நமக்கு சரியாக காயாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் அழுக்கு துணி நிறைய சேர்ந்துடும். ட்ரெஸ் எல்லாம் வந்து மழையில் நனைஞ்சு தண்ணி தெரிச்சு ஈரமாக இருக்கிறதுனால இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்லேருந்து நமக்கு அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அழுக்கு கூடையிலேருந்து நமக்கு அதிகமாக ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியில் கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இந்த பேக்கிங் சோடாக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்லேருந்து வர்ற பேட் ஸ்மெல்லையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இனிமேல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு கூடைகள்லேருந்து பேட் ஸ்மெல் வரவே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.